This video is sponsored by Mote mobile application. இந்த அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க. இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன். அனைவரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங். இந்த வாரம் முதல் நம்ம கட்டுரைகள் பார்க்க போகிறோம். இந்த கட்டுரைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கட்டுரையாக நமக்கு இருக்கும். ஒரு தகவல்களாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். முழுசாக வீடியோ பாருங்கள். கைபேசியை சரியான முறையில் கையாளுகிறோமா அப்படிங்கிற டாபிக் எழுதுனது பு சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் இந்த டாபிக் எழுதியிருக்காரு. இதில் அவர் என்னென்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அறிவியலில் இன்றைய கண்டுபிடிப்புகளிலேயே வியக்கத்தக்க அதிசய கருவிகளில் ஒன்று நாம் கையாளும் கைபேசி ஆகும். இன்றைய இளைஞர்களின் சட்டை பாக்கெட்டில் பணம் இருக்கின்றதோ இல்லையோ கைபேசி மட்டும் இல்லாமல் இருக்காது. அதேபோல் இளம் பெண்கள் கைப்பையில் மேக்கப் சாதனங்கள் இருக்கின்றதோ இல்லையோ கைபேசி இல்லாமல் இருக்காது. தற்போது கைபேசியானது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரிடமும் இருந்து கொண்டு ஆட்சி புரிந்து வருகின்றது. கைபேசியை பொறுத்தவரை நமது வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அத்தியாவசிய பொருளாகிவிட்டது. அனைவராலும் கையாளப்படும் கைபேசியை மக்கள் சரியான முறையில் பயன்படுத்துகிறார்களா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். நம்மில் சில பேர் கைபேசியில் பேசுவதற்கு ஆரம்பித்தால் மணிக்கணக்கில் தேவையில்லாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி பேசிய விபரம் என்ன என்று அவர்களிடம் கேட்டால் அவர்களுக்கே தாங்கள் என்ன பேசினோம் என்று தெரியாது என்றுதான் கூறுவார்கள். அவர்கள் மணிக்கணக்கில் பேசியதில் முக்கியமான தகவல் ஏதும் இருக்காது. தற்போது மக்கள் தங்கள் வீட்டில் ஒருவருக்கொருவர் நேரில் சந்தித்து கலந்து சிரித்து பேசுவதை காட்டிலும் தங்கள் கைபேசியில்தான் தேவையில்லாமல் அதிகமாக பேசிக்கொள்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. கைபேசியை வீட்டில் மட்டுமா பயன்படுத்துகிறார்கள்? வீடு, கோவில், அலுவலகம், தொழிற்சாலைகள், கடைகள், பேருந்துகள், பேருந்து நிறுத்தம், கோவில், குளம், ஏன் கைபேசியை பயன்படுத்தாத இடங்களே இல்லை என்று கூறலாம். வாகனங்களை ஓட்டிக்கொண்டு செல்லும் போது கைபேசியில் பேசிக்கொண்டு செல்லாதீர்கள் என்று அரசு வலியுறுத்தி கூறினாலும் அதனை பெரும்பாலான வாகன ஓட்டிகள் கடைபிடிப்பதில்லை. அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய காவல்துறையினர் சில பேர் அதனை கடைபிடிப்பதில்லை என்பதை பார்க்கும்போது நாம் வருத்தப்பட வேண்டிய விஷயமாகும். இருசக்கர வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனத்தில் செல்லும் போது கைபேசியில் யாரும் அழைத்தால் வாகனத்தை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு கைபேசியில் அவர்களிடம் பேசலாம். அல்லது பேச நேரமில்லாமல் இருந்து தாங்கள் அவசரமாக செல்ல வேண்டுமென்றால் கைபேசியின் மூலமாக சம்பந்தப்பட்ட நபரிடம் பிறகு பேசுகிறேன் என்ற தகவலை தெரிவித்துவிட்டு தொடர்பை துண்டித்து விடலாம். இதனால் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படும் சாலை விபத்துகளை தவிர்க்கலாம். கைபேசியில் பேசிக்கொண்டே சாலைகளை கடக்க உயிர்க்கே ஆபத்தாக முடியும் என்பதை நாளேடுகளில் நாள்தோறும் வரும் நிகழ்வுகளை படித்தாலும் கைபேசியில் பேசிக்கொண்டே சாலைகளை கடப்பது என்பதைத்தான் பெரும்பாலும் கடைபிடிக்கிறார்கள். பேச வேண்டியது அவசியமெனில் சாலை ஓரத்தில் யாருக்கும் தொந்தரவில்லாமல் நின்று கொண்டு கைபேசியில் பேசிவிட்டு நிதானமாக செல்லலாம். இதனை யாரும் கவனத்தில் கொள்வதும் இல்லை, கடைபிடிப்பதும் இல்லை. தற்போது சாலைகளில் ஏற்படும் விபத்துகளுக்கும் நாம் சாலை விதிகளையும் மதிக்காமல் நமது கைபேசியை சரியான முறையில் கையாளப்படாததுக்கும் ஒரு காரணம் என்பதை அனைவரும் உணர வேண்டும். பேருந்தில் பயணம் மேற்கொள்பவர்கள் நம்மில் சில பேர் கைபேசியில் பேசும்போது தான் ஒருவர் மட்டும்தான் அந்த பேருந்தில் பயணிப்பது போல் நினைத்து கொண்டு தங்கள் வீட்டிலிருந்து பேசுவது போல் மிகவும் சத்தமாகவும் பக்கத்து சீட்டில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களுக்கும் வெறுத்து முகத்தை சுளிக்கும்படியாகவும் தங்கள் குடும்பத்தின் சொந்த கதை சோகக்கதையை பற்றி விரிவாக பேசிக்கொண்டே பயணிப்பார்கள். இவ்வாறு உரக்க கைபேசியில் பேசுவது மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கும் என்ற அடிப்படை அறிவில்லாமல் கொண்டே அவர்கள் பயணிப்பார்கள். மேலும் தான் உரக்க தங்கள் கைபேசியில் பேசுவதால் சில நேரங்களில் தங்களுக்கும் தங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்படும் பின் விளைவுகளை பற்றியும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். பொதுவாக கைபேசியின் மூலம் முக்கியமான தகவல், அவசரமான தகவல்கள் ஆகியவற்றை தெரிவிக்கலாம், நலம் கூட விசாரித்து கொள்ளலாம். ஆனால் பெரும்பாலான மக்கள் அவ்வாறு பேசுவதில்லை. தங்கள் கைபேசியில் பொழுதுபோக்குக்கு பேசுவது போல் நினைத்து பேசுவார்கள். குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள் வீட்டில் யாரும் இல்லை என்றால், தங்களுக்கு பொழுது போகவில்லை என்றால் கைபேசியை எடுத்துக்கொண்டு கைபேசியில் மணிக்கணக்கில் தேவையில்லாமல் பேசுவார்கள். அவ்வாறு அதிக நேரம் கைபேசியின் மூலம் பேசினாலோ கேட்டாலோ ஏற்படும் அதிர்வலைகளினால் காதுகள் பாதிக்கப்படும் என்பதை தற்போது அறிவியல் ஆராய்ச்சியே தெரிவிக்கின்றது. கைபேசியில் தேவையில்லாமல் பேசுவதால் தங்களை அறியாமலேயே வேண்டாத விஷயங்களை பேசி குடும்பத்துக்குள்ளும் உறவினர்களுடையும் வீணான சண்டையும் குழப்பமும் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதையும் அவர்கள் உணர்வதில்லை. குடும்பத்தில் உள்ள முக்கியமான விவரங்களை சம்பந்தப்பட்ட நபர்களிடம் நேரில் பேசினால் சூழ்நிலையை அறிந்து பேசி கூட சமாதானத்துடன் பேசலாம். ஆனால் அவர்கள் கைபேசியின் மூலம் பேசுவதால் எதிர்தரப்பில் பேசுவதை சரியாக புரிந்து கொள்ளாமல்
பேசி உறவு முறைகள் கூட பாதிக்கப்பட வாய்ப்புண்டு. அலுவலக நண்பர் ஒருவர் அலுவலகத்தில் இருக்கும்போது அவரது மனைவி அவரிடம் கைபேசியின் மூலம் தான் குழாயில் தண்ணீர் பிடிக்கும்போது தன்னிடம் தகராறு செய்த பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி தெரிவித்தவுடன் அந்த நண்பர் உடனே தன்னோட மனைவியிடம் கைபேசியின் மூலம் பேசுகிறோம் என்பதையும் மறந்து தெருவிலே தண்ணீர் குழாயின் எப்படி வாய்ச்சண்டையிட்டு கொள்வார்களோ அதேபோல் தன்னோட கைபேசியின் மூலம் மனைவியிடம் பக்கத்து வீட்டிற்காரரை மிரட்டுவது போல் அநாகரிகமாகவும் உறக்கவும் பேசினார். அந்த நண்பர் அவ்வாறு கைபேசியில் உறக்க பேசுவதால் யாருக்கு என்ன பயன் ஏற்படப் போகின்றது என்பதை அந்த நண்பர் யோசித்து பார்க்கவில்லை. கைபேசியை பயன்படுத்தும் இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் கைபேசியை பயன்படுத்துவது தவறில்லை, அதனை அவர்கள் கையாள வேண்டிய முறையில் பயன்படுத்த வேண்டும். தற்கொலை, கொலை, பாலியல் தொந்தரவுகளுக்கு காரணம் அவர்கள் தவறான முறையில் கைபேசியை தேவையில்லாமல் பேசுவதுதான் என்பதை நாளேடுகளில் வரும் செய்திகளால் அறிந்து கொள்ளலாம். வீட்டில் உள்ள பெரியவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கைபேசி வாங்கி கொடுப்பது தங்களுக்குள் அவசர தகவல் பரிமாற்றம் செய்து கொள்வதற்குத்தான் என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் பிள்ளைகளோ பெற்றோர்களுக்கு தெரியாமல் நேரங்கட்ட நேரத்தில் சிநேகர்கள் அல்லது சிநேகிகள் என்று கூறிக்கொண்டு அவர்களிடம் கைபேசியின் மூலம் ஜாலியாக பேசி ஆபத்தான விளைவுகளை சந்திக்கக்கூடிய நிலையும் ஏற்படுவதையும் நாளேடுகளில் வரும் செய்திகளை படித்து அறிந்து கொள்ளலாம். ஓடி விளையாடு பாப்பா என்று குழந்தைகளை பார்த்து பாட்டுக்கு ஒரு புலவர் பாரதி பாடினார். ஆனால் இப்பொழுது குழந்தைகள் கைபேசியின் மூலமாக கேமில் உட்கார்ந்து கொண்டு விளையாடுகிறது. குழந்தைகள் அனைவரும் ஆடி ஓடி விளையாடினால்தான் ஆரோக்கியமான முறையில் வளர முடியும். இதனை பெற்றோர்கள் குழந்தைகளிடம் விளக்கி கூறுவதில்லை. மாறாக தங்கள் குழந்தைகள் இந்த வயதிலேயே கைபேசிகள் மூலம் கேமெல்லாம் தெரிந்து கொண்டு நன்றாக விளையாடுகிறார்கள், தனக்கு கூட தெரியாது என்றும் தங்கள் குழந்தைகளை பற்றி பெருமையாகவும் மற்றவர்களிடம் பெருமையாகவும் கூறிக்கொள்வார்கள். கோவில்களில் கைபேசிகளை பயன்படுத்தாதீர்கள் அறிவிப்புகள் இருந்தாலும் அதனை சில பேர் கடைபிடிப்பதில்லை. கோவிலில் வைத்து கைபேசியின் மூலம் பேசுவது கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இடையூறாகும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. முன்பெல்லாம் கோவில் விழாக்களுக்கு சென்றால் கோவில் சப்பரங்களில் தேர்களில் எழுந்தருளி வரும் உற்சவ மூர்த்தியை பார்த்து பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி வணங்குவார்கள். தற்போது தங்கள் கைபேசியில் உள்ள கேமரா மூலம் உற்சவ மூர்த்திகளை படம் பிடிப்பதற்கு உற்சவ மூர்த்திகளை பார்த்து மக்கள் கைபேசிகளுடன் 2 கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி இருக்கிறார்கள். கைபேசியில் கவனக்குறைவாக செல்ஃபி எடுக்கிறேன் என்ற பெயரில் உயிரிழந்தவர்களும் உண்டு. குடிபோதையில் பாம்பை படம் எடுக்கிறேன் என்று பாம்பு கடித்து இறந்த நபரும் உண்டு. அதேபோல் ஆர்ப்பரிக்கும் அருவிகளில் குளிக்கும்போது, கடலில் குளிக்கும் போதும், கவனக்குறைவாக செல்ஃபி எடுக்கும் போதும் இறந்தவர்களும் உண்டு என்பதை நாள்தோறும் வரும் நாளேடுகளின் மூலம் நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் கவனக்குறைவாக கைபேசியை கையாளுவதால் என்பதை மக்கள் உணர்வதில்லை. உலகிலேயே மனிதன் தன்னுடைய கைப்பிடிக்கில் கொண்டு வந்தது கைபேசி தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சாகிவிடும். இதனை உணர்ந்து கொண்டு கைபேசியை அளவோடும் அவசர தேவைக்கும் அவசர தகவல்களுக்கு மட்டும் கைபேசியை பயன்படுத்தி மகிழ்வோமாக. ஓகே நண்பர்களே, இந்த கட்டுரையை எழுதியது பூ சுப்பிரமணியன் அவர்கள், பள்ளிக்கரணையிலிருந்து, சென்னை. சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு கட்டுரையில் சந்திக்கலாம்.